உண்மையில் செம்மணி புதைகுழி என்பது ஒரு வரலாற்று ஒரு கதை கூறுகின்ற ஒரு புதைகுழி. அந்த இடத்தில் கிரிசாந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிள்ளை இந்த நேரம் இருந்திருந்தால் ஒரு டாக்டராக மருத்துவராக வரக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை அந்த செம்மணியில் செல்லுகின்ற போது சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோப்ரல், இப்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார். அவர் அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்து அவரோடு சேர்ந்த குழு அவரை கொலை செய்ததாக அப்போது செய்திகள் அடிபட்டன. அம்மணியின் ஆட்சியில், சந்திரிகா அம்மணியின் ஆட்சியில் இந்த படுகொலை நடைபெற்றது, விசாரணை நடைபெற்றது, அவர் தண்டிக்கப்பட்டார். ஆனால் அவர் சில தகவல்களை நீதிமன்றத்தில் இருந்து சொல்லியிருந்தார். எத்தனை பேரை கொன்றார்கள், எத்தனை பேரை புதைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார். சிலருடைய ராணுவ அதிகாரிகளின் பெயர்களை கூட சொன்னார்கள். சில சிறுவர்களை, பெண்களை, புதுமண தம்பதிகளை அழைத்து வந்து அவர்களை மண்வெட்டியினால் அடித்து கொன்றுவிட்டு தங்களிடம் புதைக்க சொன்னதாக கூட அந்த சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற, இப்போது நான் நினைக்கிறேன் ஆயுட்கால சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றவர், அந்த நீதிமன்றத்திலிருந்து பல சாட்சியங்களை சொன்னார். உண்மையில் அந்த செம்மணி புதைகுழியில் 600க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னார். சிறுவர்கள், ஒரு எலும்பு கூட்டினை பார்க்கின்ற போது ஒரு தாயின் நெஞ்சின் மீது ஒரு குழந்தை அப்படியே இறந்து கிடக்கின்றது. அதன் எலும்பு கூட அப்படியே இப்போது எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் மிக மோசமான, வக்கிரமான, இனவாத, மதவாத ரீதியான அடிப்படைவாத கொலைகள் நடைபெற்றன. முடிக்கிறேன். அந்த வகையில் நான் இந்த செம்மணி புதைகுழி விடயத்தில் நடைபெற்ற மிகவும் வக்கிரத்தனமான கொலைகளுக்கும் அதற்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும். பட்டலந்தையில் எவ்வாறு சித்திரவதைகள் நடைபெற்றனவோ அதே போன்று பல வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்றன, அதற்குரிய நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.